வணக்கம், வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன நாற்றுக்கள் போட்டிருந்தோம், அதெல்லாம் க்ரோ பேக்கில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு தாங்க உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி பீர்க்கங்காய், அப்புறம் புடலங்காய், பட்டர் பீன்ஸ், அப்புறம் காராமணியில் சிகப்பு, பீட்ரூட், முள்ளங்கி அப்படின்னு நிறைய விதைகள் நம்ம க்ரோ பேக்கில் போட்டுட்ருந்தேங்க. எல்லா விதைகளுமே சூப்பராக முளைச்சிருக்குங்க. கீரை வகையில் பார்த்திங்கன்னா பாலக்கீரை, தண்டுக்கீரை எல்லாமே நான் போட்டிருந்தேன். வெந்தயக்கீரை, அப்புறம் மல்லித்தலை பாருங்கள், கொத்தமல்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் வெண்டைக்காலே 2 வகை போட்டிருக்கேன். பச்சை வெண்டைக்காய், அப்புறம் சிவப்பு வெண்டைக்காய். இந்த பக்கம் தக்காளி நாற்று, கத்திரி நாற்று, அப்புறம் காலிஃப்ளவர், அது எல்லாமே மாற்றி வச்சாச்சுங்க. பழைய செடியிலையும் கூட நம்மளுக்கு ஒரு சின்ன வெண்டைக்காய் வந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இப்போ நம்ம வச்சுருந்த செடியிலையும் புதுசாக வெண்டைக்காய்கள் காப்பு தொடங்கிடுச்சு. இப்போ சிகப்பு வெண்டையும் கூட வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போன சீசனில் நம்ம எடுத்தது சிகப்பு வெண்டை. அப்போ நல்லா நீளமாக பெருசாக வந்ததுங்க அந்த செடிகள். இது என்னமோ கொஞ்சம் குட்டையாகத்தான் வருது, காயும் ஓரளவுக்கு சின்னதாக தான் வந்ததுங்க. ஆனாலும் ரொம்ப நாள் கழித்து சிகப்பு வெண்டையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி பச்சை வெண்டை, சிவப்பு வெண்டைன்னு சொல்லிட்டு 2-3 காய்கள் இருந்ததை எடுத்துட்டேங்க. அப்புறம் இந்த பட்டன் ரோஸ் நான் அப்படியே சின்னதாக தண்ணியில் போட்டு உருளியில் போட்டு வைக்கிறதுக்கு, இப்போ பூக்கு நடுவில் வைக்கிறதுக்குன்னு சொல்லி எப்போவுமே எடுப்பேங்க. நம்ம தோட்டத்தில் இந்த நாட்டு ரோஸ், பட்டன் ரோஸ், அப்புறம் காஷ்மீர் ரெட் ரோஸு, அப்புறம் பன்னீர் ரோஸ் தினமுமே பூத்துக்கிட்டு இருக்கும். இந்த நாட்டு ரோஸ் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இன்றைக்கி மனம் நம்ம அங்கே போய் நின்னாலே இதோட மனம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுவும் பன்னீர் ரோஸும் அந்த மாதிரி தான் பூக்குங்க. பன்னீர் ரோஸும் அப்படி தான், நம்ம போய் நின்னோம்னாலே அந்த இடத்துல நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் பாருங்கள். நான் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் பறிக்காமல் விட்டுட்டோம்னா விழுந்திருக்கும். நான் பாருங்கள் காமிக்கிறதுல 4-5 மொட்டெல்லாம் விழுந்துருச்சு. அப்புறம் இந்த பக்கம் இந்த காஷ்மீர் ரெட் ரோஸும் கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டபுள் ஷேட் ரோஸு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க ஒரு ரோஸ் வந்திருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒரு கலர் போட்ட மாதிரி இருக்கும். இன்றைக்கி காய்கறிகளை பார்த்த பின்னாடி இருந்த பூக்களை எடுத்துட்டேன். டெய்லியுமே பூவெல்லாம் எடுத்துகிட்டு சாமிக்கு வைக்கிறதுக்கு தான் நான் எடுத்துக்குவேன். அப்போ இல்லைன்னா ஏதாவது நம்ம உருளிக்குள்ளே போடணும் அப்படின்னாலும் எடுத்துக்குவேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்திருந்த பூவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுனால எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு இந்த நாட்டு ரோஸும் பன்னீர் ரோஸும் நம்மளுக்கு ஒரு நாள் தாங்க தாங்கும். நம்ம இந்த காஷ்மீரி ரெட் ரோஸ் மாதிரியும் கூட அவ்வளோ நேரம் இருக்காது. அது பூத்து இருக்கும்போதே நம்ம பார்த்து எடுத்துகிட்டு ஏதாவது என்ன யூஸ்க்கு வைக்கணுமோ வச்சிடணும் அப்படின்ட்டு எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம தோட்டத்தில் இந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு பழங்கள் தயாராக இருக்கிற மரம் அப்படின்னா இலந்த பழ மரம் தான். போன மாதம் அதுக்கு முந்தின மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா செரி பழம் தான் நம்மளுக்கு சூப்பராக அறுவடையில் இருந்தது. இந்த மாதம் நல்லா குண்டாக பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாக காய்ங்க, அத்தனை காய் ஜம்முன்னு வச்சுருக்கு. இந்த இலந்த பழம் நிறைய வந்திருக்குங்க. நான் இன்றைக்கி அதில் நல்ல தங்க கலரில் பழுத்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொய்யாப்பழம் ஒன்று ஆயிருந்தது, அதையும் எடுக்கலான்னு பார்க்குறக்குள்ளே கீழே விழுந்துருச்சுங்க. இந்த செரி கொய்யாப்பழத்தை நல்லா போட்டு அமுத்திடுச்சு, அதனால் கொய்யாப்பழத்தோட சைஸ் சின்னதாகிடுச்சு. கத்திரிக்காய் இன்றைக்கி கொஞ்சம் விட்டுருந்தது, கத்திரிக்காயையும் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கத்திரிக்காயில் பச்சை குண்டு கத்திரி, அப்புறம் உஜாலா கத்திரி, அப்புறம் அந்த கருப்பு கத்திரி, வெள்ளை கத்திரி அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லா கத்திரியுமே இன்றைக்கும் காய்ச்சிருந்ததுங்க. பாருங்கள், உஜாலா கத்திரியிலே ஒரு 10 வெரைட்டி இருந்தது. எல்லா கத்திரியுமே இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். வெள்ளை கத்திரி இழுத்தா வராதுங்க, கொஞ்சம் நிதானமாக தான் பிடிச்சி எடுக்கணும், இல்லைன்னா செடியே வேரோடு இழுத்துட்டு வந்துடும். இப்போ எடுக்கிறது இது ஒரு வரி கத்திரி மாதிரி ஒரு வெரைட்டி, குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 5-6 காய் வந்திருந்ததுங்க. இன்றைக்கி ஒரு கூடை நிறையா நம்மளுக்கு கத்திரிக்காய்கள் எல்லா வெரைட்டிலையும் கிடச்சிதுங்க. ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் நம்ம கடையில் வாங்கும்போதும் கூட காம்பெல்லாம் வாடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க, அப்படியே செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நீல உஜாலா கத்திரி இருக்குது, அதை எடுத்துக்கிட்டேன். நம்ம இலந்த பழ மரம் ரொம்ப நிழல் கட்டி விட்டுருச்சுங்க அங்கே, அதனால் காப்பு கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா இன்னுமே நல்லா கொடுக்கும். பச்சை மிளகாய் கடையில் வாங்க மறந்துட்டேன். சரி கார்டனில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தப்ப இருந்த செடியில் எல்லாமே 2 பச்சை மிளகாய் இருக்குன்னா 4 பழுத்த மிளகாய் தான் இருந்தது. சரி ஏதோ ஒன்று இன்றைக்கி நேரத்துக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பழுத்தது, காஞ்சது, பச்சையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேங்க. பாருங்கள், இவ்வளோ தான் கிடச்சிது. போதுங்க, இதுவே நம்மளுக்கு ஒரு நேரம் 2 நேரம் சமாளிச்சுக்கலாம்.
அப்படின்ட்டு. ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம இப்போ தான் நாற்று போட்டிருக்கோம், இனிதான் வந்து நம்மளுக்கு பச்சை மிளகாய் காப்பு வரும். பச்சை மிளகாய் நல்லா வரணுன்னா நம்ம புளிச்ச மோரும் அப்புறம் வந்து சாம்பல் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து வேரோரமாக அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தால் தான் காப்பு நிறையா இருக்கும். இந்த செடிகளுக்கு நான் கொஞ்சம் கொடுக்காம விட்டுட்டேங்க. அது அப்படியே வந்து செடியும் கொஞ்சம் வயசான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தரையில் வச்சுருக்கிற செடிக்கு இனி கொஞ்சம் நம்ம பார்த்து கொடுக்கணும். அடுத்த நாளும் ஒரு இறந்த பழம் இருந்ததுங்க, ரொம்ப ஹைட்டில் இருக்குது. நம்ம ஒரு குச்சி எடுத்து தட்டினோடனே டொப்புன்னு கீழே விழுந்துருச்சு. டபுள் ஷேடில் சூப்பரான மனங்க. அடுத்தது வந்து நம்ம க்ரோ பேக்கில் வந்து ஒரே ஒரு முள்ளங்கி முதல் போட்டேன். இது இந்த சீசனில் போட்டது இல்லைங்க. அதில் ஒன்றுனா அப்போ கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால மற்ற நாற்றெல்லாம் செத்துருச்சு. இந்த ஒரு முள்ளங்கி மட்டும் எப்படியோ உயிரை பிடிச்சி வந்து சேர்ந்துதுங்க. அப்புறம் கொஞ்சம் கிளைமேட் மாறவும் ஜம்முன்னு வந்துருச்சு. இன்றைக்கி பாருங்கள், அப்பா ஒரு சூப்பரான நீல முள்ளங்கிங்க. அதோட ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி கீரை வேறு நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு முள்ளங்கி சாம்பார் பண்ணி சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம தோட்டத்தில் வந்த முள்ளங்கிங்கிறதுனால அதோட இலைகள் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது சாலட் மாதிரி பொரியல் மாதிரி சாப்பிட்லாங்க. நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.